வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு வந்தார் சபை. வந்து பார்க்க சொல்லுங்க, அற்புதம் நடந்தா என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளிலே தேவன் நமக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் பலம் தான் இருக்கு. சூழ்நிலையை பார்த்தா எதுக்கு தான் இந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டோமோன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. நிறைய பேர் கேட்கிறாங்க, இதுல போய் விழுந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. சும்மா இருக்க மாட்டாங்க, வந்து கேட்பாங்க, எதுல போய் விழுந்துட்டீங்க, எதுல போய் கிறிஸ்டின்ல விழுந்துட்டீங்க. நாங்க ரசிக்கப்பட்ட புதுசுல நிறைய பேர் எங்களை கேட்டாங்க, கிறிஸ்டின்ல விழுந்ததுனால தான் உங்களுக்கு இத்தனை நாள் பிள்ளையே இல்லாம இருக்கு. எதுல விழுந்ததுனால? கிறிஸ்டின்ல விழுந்ததுனால. நாங்க உழல அப்பதான் நிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம யாரு? விழுந்தவர்கள் அல்ல, நிற்கிறவர்கள். அவங்களுக்கு விழுந்த மாதிரி தெரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், நம்முடைய தேவன் நமக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கொஞ்சம் பலம் தான் இருக்கு. சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையா இருக்கு, சூழ்நிலையெல்லாம் விரோதமா இருக்கிறது, சூழ்நிலையெல்லாம் நம்ம சிங்ககபில பாடணும், சிங்ககபில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா தேவன் என்ன செய்ய போகிறார்? திறந்த வாசலை நமக்காக வைக்க போகிறார். அதை திறக்கிற வேலையும் அவர் நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு. யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம தான் திறக்கோம். நம்ம கையில சாவி இருக்கு. யார்கிட்ட எல்லாம் சாவி இருக்குன்னு நம்புறீங்க? யார்கிட்ட எல்லாம் கீ வச்சிருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துல தான் முதல்ல மனிதர்களுக்காக திறக்கப்பட்ட வாசல், மூடப்பட்ட காரியத்தை வாசிக்கிறோம். மனிதர்களுக்காக தேவன் என்ன செய்தார்? ஒரு வாசலை வைத்திருந்தார். அந்த வாசல் என்ன பண்ணுச்சு? ஏதேன் தோட்டத்தின் வாசல். அதுக்கு பேர் என்ன வாசல்? ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வாசல். அங்க வச்சிருந்தார். யாரோட உலாவும்படி? தேவாதி தேவனோட உலாவும்படி, அவரோட பேசும்படி, அவரோட நடக்கும்படி, அவர் சொல்றதை கேட்கும்படி ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசல் வச்சிருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க? பெருமையினாலே நானும் தேவனை போலாவே, தேவனுக்கு ஒப்பாவேன்னு வாசல் பூட்டிடுச்சு. அது எப்படி வச்சு பூட்டிட்டாரா? வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டைகளை வச்சு பூட்டிட்டார். வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டைன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டையன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டயம்னா கத்தி சுத்திக்கிட்டே இருக்கும். பெரிய பட்டயம், சண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ற பட்டயம். இது என்ன பண்ணும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்படி சுத்திக்கிட்டு இருக்குமா? வீசிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் பண்ணாலும் கட் பண்ணிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை வச்சு என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்துக்கு போற வழியை காவல் வச்சு ஆதாம ஏவாளையும் தேவன் என்ன செய்தார்? துரத்தி விட்டார். ஏன்னா உனக்கு பெருமை வந்துருச்சு, நீ கொஞ்சம் வெளியே போட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு? வீசிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு சொல்லணும்னா, எங்களோட சின்ன வயசுல நாங்க விளையாண்ட கேம் என்னன்னா, அந்த மரியோன்னு ஒரு கேம் விளையாடுவோம். மரியோன்னு ஒரு சின்ன குட்டி பொம்மை ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, அது உள்ள போய் அது என்ட்ரி ஆகி ஜெயிக்கணும்னா கத்தி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கத்திக்கு வரும்போது ஓடணும். வெட்டாம ஓடினாதான் அடுத்த வாசல் இருக்கும், அடுத்த கேம், அடுத்த ஸ்டெப் போக முடியும். அப்படிதான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சுடரொளி பட்டையை வீசிக்கிட்டே இருக்குது. அது என்ன பண்ணுது? சுத்திக்கிட்டே இருக்குது. அது வெட்டக்கூடாதுன்னா நாம என்ன செய்யணுமா? வெட்டாம ஓடணும். எப்படி ஓடுறது? அது எப்படி ஓடுறதுன்னா வேதத்தை வாசிக்கிறேன். வேதத்துலதான் இருக்கு. இந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டையும் வேற எதுவும் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். இது எப்படிப்பட்ட பட்டையும்? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டை. வேதத்துல வாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வேதத்தை குறித்து அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இது வீசிக்கொண்டிருக்கிற பட்டயம் என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும் போது எழுதுகிறார், அதுல என்ன எழுதிருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். அப்படிப்பட்ட பட்டயம் தான் இந்த வேதம். ரெண்டு பக்கம் கருக்கான என்ன அர்த்தம்? நல்ல ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். வசனத்தின்படி வசனத்தை படிக்கிறது, மனப்பாடம் பண்றது ஒரு பக்கமா இருந்தா, வசனத்தின்படி நடக்கிறது அடுத்த ஷார்ப். ரெண்டு ஷார்ப் எட்ஜ்ல இல்லைன்னா மரியோ மாதிரி மாட்டிக்கணும், அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ரட்சிப்பின் வாசலை தேவன் திறக்கிறார். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, என் தேவனை நீ போதும் என்று நினைக்கிறோமோ, அவரோட கரத்தை பிடிச்சு உடன்படிக்கை பண்றோமோ, அவங்களுக்கு என்ன செய்யறார்? ஒரு வாசல் ஆண்டவர் திறக்கிறார். முதல்ல ரட்சிப்பின் வாசல். இந்த ரட்சிப்பின் வாசல் வழியா நம்ம உள்ள போக ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்கும்? ஒரு வாசல் திறந்திருக்கு. இப்ப என்ன ஆகும்? ஆசீர்வாதமா வந்துட்டே இருக்கும். எல்லாம் கேட்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுல ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டோன்னு நடந்துச்சு. எத்தனை பேருக்கு அப்படி நடந்துச்சு? எனக்கு நடந்துச்சு. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே என்ன ஆச்சு? உடனே நான் என்ன ஜெபம் பண்றேனோ உடனே நடக்கும். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் இமீடியட்டா உடனே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுவாரு. உடனே நடக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனாலும் என்னாச்சு? ஜெபம் பண்ணாலும் அமைதியா இருக்கும்.
கேட்பாரா கேட்கலையான்னு தெரியாது, நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. எப்படிதான் ஆண்டவரை நம்புறது? இவ்வளவு நாள் நடந்தது ஏன் இப்ப எனக்கு நடக்கல? இப்ப அடுத்த வாசல் திறக்கணும்ல. ரட்சிப்பின் வாசல் திறந்ததோட இருந்தா பத்தாது, அடுத்த வாசலுக்கு பேர் என்னது? நீதியின் வாசல். அந்த வாசலுக்கு பேர் என்னது? நீதி. இந்த வாசல் திறக்கணும். இது திறக்கணும்னா, நான் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ணாலும் நடந்துரும். இப்ப நான் ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டா கூட நடக்காது, நான் ஒரு பொய் பேசிட்டா கூட நடக்காது. சின்ன பொய் பேசிட்டு நான் என்ன பண்ணலாம்? வந்து சபையில உட்காந்துருக்கலாம். எனக்கு ஏன் நடக்கலாண்டர், எனக்கு ஏன் நடக்கலாண்டர், எனக்கு ஏன்? நம்ம ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம். அங்க பார்த்தா நீதியின் வாசல் எல்லாம் திறக்கல. அப்போ ஒரு நீதி ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீதி அல்ல, அன்னைக்கே பெரிய பரிசுத்தம் அல்ல. ஒவ்வொரு ஸ்டெப்பா படி ஏறுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் இதை விட்டுறாங்க. ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுப்பாரு, உடனே போய் சொன்னோடனே உடனே ஒரு பிரச்சனை வரும், நடக்கவே நடக்காது, ஜெபமே கேட்க மாட்டார், கொஞ்ச நாள் அமைதியா இருப்பார். படிக்கும்போது சொல்லுவார், உள்ளதை என்று வெள்ளதெல்லாம் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது பாவம் சொல்லி கொடுப்பார். அப்பயும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பார். எப்ப விடுறோமோ அந்த பொய்ய, அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. அடுத்த வாசல் தானா திறக்கும், நாம போய் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சாவி நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் என்னது? ஒரு சாவி. முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஒரு சாவி, அடுத்த சாவி என்னது? நீதிங்கிற சாவி. மூணாவதா நாம் பார்க்கும்போது கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதுதான் என்னது? பரிசுத்தம் என்கிற மகிமையின் சாவி. அடுத்த ஸ்டெப். அப்ப என்ன ஆகும்? இன்னும் பரிசுத்தம், இன்னும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துற விசேஷத்துல பரிசுத்தமா இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகும். அப்ப இன்னும் பரிசுத்தம், இன்னும் போய்கிட்டே இருக்க ஒரு ஸ்டெப்பா திறக்கும். நாம் வாசித்தது போல பரம வாசல்களை நமக்காக என்ன செய்வார்? தேவன் திறந்து வைப்பார். இதுதான் மூடப்பட்ட ஏதேன் தோட்டத்தின் வாசல். ஏது பரம வாசல்? மூடப்பட்டிருக்கு பாத்தீங்களா? போக வேண்டிய இடம் அங்கதான் மூடப்பட்டிருக்கு, அந்த ஏதேன் தோட்டத்து வாசல். அதை திறந்துட்டோம்னா நாம தான் ஜெயித்தவர்கள். அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பிக்கும்படி, நமக்கு வழியை காண்பிக்கும்படி. அதுதான் வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் வழியா தான் நாம போகணும், அவர் வழியா நாம போகணும், அவர் நமக்குள்ள வரணும். ரெண்டு காரியம் நடக்கணும். சங்கீதத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 24 சங்கீதம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 24 சங்கீதம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளில் கர்த்தரானவர். இந்த மகிமையின் ராஜா யாரு? எப்படிப்பட்டவர்? நீங்க எத்தனை பேர் மந்திரவாதத்துக்கு பயந்துருக்கணும்? வீட்டுக்கு முன்னாடி சும்மா வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வந்துருந்தா எத்தனை பேர் பயந்துருக்கணும்? எத்தனை பேர் அதை பார்த்து ஐயோ எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, எங்க ஊழியத்துக்கு என்ன வச்சுட்டாங்க? மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, எதையோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தேவன் எலுமிச்சம்பழத்தை விட சின்னவர், பெரியவர். ஆமே, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர்? நீங்கெல்லாம் சொல்லலாம், இப்ப சின்ன பசங்களாம் சொல்லலாம், எவ்வளவு பெரியவர் நம்ம தேவன்? எவ்வளவு பெரியவர்? அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்தா வானம் அவருக்கு சிங்காசனமா? வானத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்தாருன்னா பூமி அவருக்கு என்னவா? பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன். அவருக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்துக்கு பயந்துருக்கு. அவரை தேவனா வச்சுட்டு நாம இதுக்கெல்லாம் பயப்படலாமா? ஒண்ணும் வாய்க்காது, மந்திரமும் வாய்க்காது, தந்திரம் பண்ணாலும் வாய்க்காது. எல்லாம் என்ன செய்ய? நம்ம பார்த்தா நடுநடுங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் அவர் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டே போறார். மந்திரவாதிகள் நடுநடுங்கினார்கள். மந்திரவாத புத்தகங்களை கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். அப்பனா நமக்கு ரொம்ப ஒருத்த மந்திரம் செய்யறான்னா அந்த ஆள் ரட்சிக்கப்படும். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. கதட்ட பரிசுத்தன் அவர் வந்து சொல்லுவார், நீங்க ஆராதிக்கிற தேவனே, தேவன் எத்தனை மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை செய்ய வைக்க நம் தேவனாலே கூடும் என்று விசுவாசிப்போம். நம்ம குடும்பத்துக்கு விரோதமா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாசலை திறக்காம இருக்கிறது நம்ம தான். ஐயோ இவங்களால எப்படி ஆயிடுச்சோ, அவங்களால அப்படி ஆயிடுச்சோ, எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலங்க, அவரால் தானே இந்த போராட்டமே நினைக்காதீங்க.
நாம போராட்டமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் தேவனுடைய அந்த நீதிகளை எல்லாம் செய்ய 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 தேவனை போல இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அதுதான் ஆதியாகமத்துல நடந்த காரியம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவ சாயலா சிருஷ்டிச்சிருந்தாங்க. தேவன் அவர் சாயலா அவர் ரூபத்தின்படி சிருஷ்டிச்சிருந்தாங்க. தேவர்கிட்ட போலதான் இருந்தாங்க. ஆனா அவங்கள பிசாசு என்ன செய்யலாம், கண்ணை குருடாக்கிட்டு. இப்ப என்ன சொல்றான், நீங்க இதை புசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்களும் தேவனை மாதிரியுமா. எப்படி இருக்காங்க, தேவனை போலதான் இருக்காங்க. தேவனை இப்ப இருக்கிறத காமிச்சு இல்லாத காமிக்கிறது தான் பிசாசு. இருக்கிறது இல்லைன்னு சொல்றதும் இல்லாத காமிக்கிறோம் பிசாசு. ஆனா இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் யாரு, நாம் ஆராதிக்கிறது இல்லவே இல்லை. அழைப்பா ஒண்ணுமே நடக்கல. வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வாசல் எப்படி திறக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்றால், பாபிலோன் என்கிற சாம்ராஜ்யத்தின் வாசல் பயங்கரமா பூட்டப்பட்டது. எப்படி பூட்டப்பட்ட, இருப்பு தாழ்பாள்களாலே பூட்டப்பட்டது. பாபிலோன் வாசலை பார்ப்போம் என்றால் 7 அகழிகளை வைத்து, ஒவ்வொரு அகழினா தண்ணி ஃபுல்லா நிரப்பி அதுல எல்லாம் முதலைகளா இருக்கும். அது உள்ள எதிராளி ஈஸியா உள்ள போக முடியாது. அது இல்லாம அதுக்கு மேல பெரிய பதில் சுவர்கள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோட்டை கதவு வாசல் இருக்கணும். அது பெரிய கோட்டை தாழ்பாள்களாலே மூடப்பட்டிருக்கும். இப்ப தேவன் ஒரு மனிதன் பறக்கவே இல்லை. இந்த பாபிலோன் ராஜாவும் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ள தேவன் என்ன சொல்லிட்டாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு வாக்கு தத்தத்தை, அந்த ராஜா பிறக்காத ஒரு ராஜாவுக்கு 200 வருஷம் முன்னாடியே ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். கோரேசுக்கு முன்பாக. வேணா அதை வாசிக்கலாம். வாசிக்கும் போது ஏசாயா 45:1 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். இப்ப யாரு சொல்றாரு, பிறக்காத ஒரு ராஜாவுக்கு, பேரே வைக்காத ஒரு ராஜாவுக்கு, கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு 200 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போறேன், ஒரு வாசலை வச்சிருக்கேன். அது பேர் என்னது, திறந்த வாசல். இது யாருக்காவது நம்புற மாதிரி இருக்கா, இது திறக்குமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கொடுமையான பாபிலோன் அந்த சிங்காசனம் அழிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா நடந்தது. எப்ப நடந்ததுன்னா, ஒரு மனிதனை ஜெபிக்க வைத்தார். யாருன்னா, ஒருத்தர் கொண்டு போய் சிறுவையில இருந்து கொண்டு போய் தானியேல் என்கிற நம்ம பாடணும் இல்லையா, அந்த சிங்ககபியில் இருந்ததான அந்த தானியேலை அந்த நாட்களிலே ஜெபிக்க வைத்தார். இது நடந்த சரித்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறார். ஒரு புறத்துல தானியேல் உபவாசம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களை, தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் சொன்ன நாட்கள் நிறைவேறுகிற காலத்துல இருக்கிறார். இப்ப பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய பௌத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கும். பௌத்திரன்னா பேரன்னு அர்த்தம். பேரை ஆட்சி செய்யறார். பெல்ஷாசார் என்கிற மனிதன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஆட்சி செய்யும் போது அங்க இருக்கிற தேவாலயத்துல இருந்ததான எல்லா பனிமுட்டுகளையும் எடுத்துட்டு வந்து என்ன செய்தார்கள், அவர் மறுமனையாட்டிகள், மனைவிமார்கள் எல்லாம் குடிக்கிறதுக்காக எல்லாம் பானம் ஊத்தி என்ன செய்தார்கள், குடித்து கொண்டு வெறித்து கொண்டு இருந்தார்கள். என்னாச்சுன்னா, ஒரு செவரில் ஒரு எழுத்து எழுது, ஒரு கையிருப்பு தோன்றி, மெனே மெனே தெக்கே உப்பாசி, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்ட எழுது. இது யாருக்கு தெரியும், யார் இதை சொல்லுவாங்கன்னு தெரியல. கடைசியில் அந்த அவங்க வைஃப் சொல்றாங்க, நீங்க தானியேலை கூப்பிடுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்றாரு, நீ தராசில வைக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய், அதனால ஒரு ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, முடிவடைந்ததுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்காக தேவன் காத்துக்கிட்டே இருக்கு. அப்ப தேவன் பரிசுத்தவான்களோட ஜெபத்தை கேட்கிறார். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முடிகிற காலம் வந்தா உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிறதை முதலாவது கர்த்தர் உறுதிப்படுத்தும். உடனே நடந்துறாது, உறுதிப்படுத்தும். இப்ப தானியேலோட ஜெபம் கேட்கப்பட்டது. இங்க என்னாச்சு, மூடப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்பட்டது. அந்த இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிச்சுக்கிட்டு, இப்ப போர் வீரர்கள், கோரேசனுடைய போர் வீரர்கள் கிட்டத்தட்ட 9 மாதம் வெளியில இருந்தார்களாம். இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு வெளியில போட்டு பாளையம் இறங்கி இருந்தார்கள். இப்ப சாப்பாடு இல்ல, உள்ள போனாலும் சாவு, வெளியே இருந்தாலும் உள்ள போவோம், தைரியமா உள்ள போறாங்க. போனா தேவன் என்ன செய்தார், இவங்க போய் பெரிய யுத்தம் பண்ணி எல்லாம் ஜெயிக்கல. தேவன் பெல்ஷாசாரை சொன்ன வார்த்தையின்படி அடித்தார். முடிஞ்சு போச்சு. யார் இப்போ என்ன செய்தார், கோரேஸ் ராஜா ராஜ்யத்தை சுதந்திரப்பட்டார். தேவனால செய்யக்கூடாது
அது வாசல் திறந்துருச்சு. எப்படி திறக்குது? அது இருப்பு தாழ்பாளா இருந்தாலும் திறக்கும். அது ஒருவேளை உடைக்க முடியாத காரியமா இருந்தாலும் உடைக்கப்படும். அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் என்ன செய்யப்படும்? நிர்மூலமாகும். காரணம் நாம மாத்திரம் கையில சாவி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஜெபம். என்னவா? நாம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வாசலை திறப்போம். அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டு முடிக்கிற நேரத்துல அற்புதம் எப்படி தானாய் நடந்ததோ அப்படியே நடந்தது. அதே போலதான் என்ன செய்தார்கள்? ரோதையின் வீட்டுல பேதுருவை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏரோது ராஜா உள்ள கொண்டு போய் போட்டுட்டான். அடுத்த நாள் தலையை வெட்ட போறேன்னு சொல்லி உள்ள போட்டாச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தலையை வெட்டுறாங்கன்னா தூக்கம் வறுமையா இருக்காது. அடுத்த நாள் தலையை வெட்டது. இவர் என்ன பண்றாரு? சிறைச்சாலை நல்லா தூங்குறது மாத்திரம் இல்ல, எப்படி தூங்குறாராம்? தூதன் எழுப்பி கூட்டு போகும்போது நம்ம கனவு காண்றோம் போல. என்ன நினைக்கிறாரு? ஏதோ கனவு காண்றோம். தூதன் முதல் காவல் வாசலை திறக்கிறார், 2ஆம் காவல் வாசலை திறக்கிறார், 3ஆம் காவல் வாசலை திறக்கிறார். எல்லா வாசலும் திறந்து வெளியே வந்தவர்தான் நாம் கண்டது கனவு அல்ல, சொப்பனம் அல்ல, அது சத்தியம் என்று கண்டார். அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் போது நமக்கு கூட அப்படிதான் இருக்கும். இந்த வாசல் எப்படி திறந்துச்சு? இந்த காரியம் எப்படி நடந்துச்சு? இந்த நடக்காத காரியத்தை தேவன் எப்படி நடத்தி கொடுத்தார்? ஒரு வாசலா திறந்து வெளியே வரும்போது தான் தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர். சர்வ வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். திறப்பேன்னு சொல்லிட்டார, வாசலை திறந்துருவார். எல்லாம் திறந்துருச்சு. இப்ப போறாங்க, போனா அங்க இருக்கிற ஜெபம் பண்ண சீஷர்களுக்கே நம்பிக்கை இல்லை. ரோதை சொல்றாங்க, ஐயா பேதுரு வந்துட்டாரு, ஜெயில இருந்து எப்படி வந்தார்? வந்துட்டாரு. இல்ல நீ பிதற்றுகிறாய். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நீங்க எத்தனை வேளையில நாம நம்பிக்கை இல்லாமல் அவசவாசமா இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பயத்தை தூக்கி போட்டுருவோம், அவசவாசத்தை தூக்கி போட்டுருவோம். ஆட்டோமேட்டிக்கா வாசல் திறக்கும். கையில நாம் வச்சிருக்கிற அந்த சாவினால ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அது ஒரு மேஜிக் சாவி. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக பிரகாரமான மேஜிக் அல்ல. அதனாலதான் நிறைய பேர் சாவி விற்கிறாங்க. சாவி விற்கிறதெல்லாம் வாங்கிடாதீங்க. பைபிள்ல இருக்க சாவியை யூஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சாவியை பயன்படுத்தினா நாம போய்கிட்டே இருப்போம். நம்மள ஒருத்தரும் தடுக்க முடியாது. நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் என்ன செய்வேன்? என் கரத்தின் எல்லாம் உன்னை மறைத்து என் வார்த்தைகளை என் வாயில இருந்தேன் நான் வச்சுக்கிட்டேன். இப்படி சொன்ன உடனே எனக்கு சரிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சொல்லி 2 மாதம் கூட ஆகல, எல்லாம் லாக்டவுன். அது வரைக்கும் எல்லா ஊழியத்துக்கும் போய்கிட்டீங்க. 145 போட்டாச்சு. 145 போட்டதுக்கு அப்புறமா சில ஊழியங்களை நாங்கள் போய் நடத்தினோம். நாங்கள் போனோம், ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அநேக காரியங்களை கர்த்தர் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுவும் நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தடை வந்துருச்சு. ஆனா எங்க சபை நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் நிறுத்தல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போன சூழ்நிலையில நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீங்க வார்த்தையை கொடுப்பேன், நீங்க நான் உன்னை பேச வைப்பேன், நீங்க அநேகருக்கு யூஸ் பண்ண, எங்க ஆண்டவரே இங்கே உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? அப்பதான் கர்த்தர் ஒவ்வொரு வாசலா திறந்தார். வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே ஊழியம் செய்ய வைத்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கூகுள்லயும் செல்லுலயும் அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அநேக பெண்கள் கூடி ஜெபித்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் கூடி அதுல எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அதுல மெசேஜ் கொடுக்க வைத்தார், அதுல ஜெபிக்க வைத்தார். வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். கொஞ்சம் எனக்கும் ரெஸ்ட், ஏன்னா சர்ஜரி முடிஞ்சு நான் ரெஸ்டே இல்லாம இருந்தேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்தார்? நல்ல ரெஸ்டே கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நீங்கெல்லாம் நான் என்னை பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் சர்ஜரி, எனக்கு ஒரு ஓப்பன் இந்த ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அது போன வருஷத்துல நடக்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார். அநேக ஊழியர்கள் பாஸ்டர் அவங்கெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தெல்லாம் ஜெபித்தார்கள். சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தார். கர்த்தர் என்ன செய்தார்? அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஆண்டவர் என்ன செய்தார்? கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல வச்சிருந்தார். உட்கார்ந்த இடத்திலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி வாசல்களை திறந்தார். அநேக யூஎஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற ஊழியர்கள் கூடி நாங்கள் ஜெபித்தோம். இங்கே இருக்கிற காரியங்களை நாங்கள் எல்லாம் ஜெபித்தோம். அது மாத்திரமல்ல, தேவ செய்தியை கொடுக்க வைத்தார். இப்படி மாற்றி 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 கர்த்தர் என்ன செய்தார்? அவரோட வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லா வாசலும் அடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நடத்திக்கிட்டே போவார். அது மாட்டுக்கு எப்படி நடக்கும் தெரியாது. இப்படிதான் நடந்ததா, இப்படிதான் சொன்னாரா நினைப்போம். ஆனா போனது தெரியாது. நாம சொப்பனம் கண்டோமோ, ஆண்டவரே இது கனவா இருக்குமா நினைப்போம். அது சொப்பனம் அல்ல, அது சத்தியம் என்று அது நடந்தேறும் போதுதான் நமக்கு புரியும். அதனால இந்த நாள்ல திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இது வரைக்கும் நான் விசுவாசமா இருந்தேன், இது வரைக்கும் நான் எதையோ யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தேன், இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ள இருக்கிற பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் வாசல், நீதியின் வாசல். அடுத்த வாசலுக்கு பேர் என்னன்னா துதியின் வாசல். துதிக்க துதிக்க தான் என்ன செய்யுமா? சத்ருவின் கோட்டைகள் இடிக்கும். முறுமுறுக்க முறுமுறுக்க முறுமுறுக்க
சத்துரு கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கு. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வந்துடுவான். அவன் என்ன பண்ணும்? துதி எடுக்கணும் கையில, அது ஒரு சாவி. அந்த சாவி எடுக்கும் போது என்ன பண்ணும்? துதிக்க துதிக்க நமக்கு விரோதமா இருக்கிற அலங்கங்கள் நிர்மூலமாகும். அது எரிகோ கோட்டையா இருக்கலாம், ஒருவேளை யோர்தானா இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம். துதிக்க துதிக்க தான் எல்லாம் போகும். கதட பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப இன்னைக்கு துதிக்க ஆரம்பிப்போம். சூழ்நிலையை பார்த்து நாம பயப்பட வேண்டாம், சூழ்நிலையை பார்த்து யோசிக்க வேண்டாம், நடக்குமோ நடக்காத குழப்ப வேண்டாம். துதிக்கு நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி. அதுதான் தானியேலுடைய விசுவாசம். நாங்கள் இவங்க 3 பேரும் சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே தப்புவிக்காம போயிட்டாலும் அவர் தான் எங்க தேவன். அவரை நாங்க ஆராதிக்கிறத நிறுத்த மாட்டோம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். 144 நிறுத்தாது, அரசியல் சூழ்நிலைகள் நிறுத்தாது, ராஜ்யங்கள் நிறுத்தாது, ராஜாக்கள் நிறுத்த முடியாது. நாம துதிக்கிற துதியினால எல்லாம் நாம ஜெபிக்கிற ஜெபத்துலதான் இந்த வரப்போகிற எலெக்ஷனை கத்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு என்னங்க அது பாட்டுக்கு இல்லை. அரசாங்கங்களை தேவன் என்ன செய்யணும்? அவர் தான் உட்கார வைக்கணும். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் ஏற்படுத்துகிற ராஜ்யத்துக்கு நாம் காத்திருப்போம். அதனால இந்த நாள்ல நாம் துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, அந்த சாவியை கொண்டு என் வாசலை திறந்துவிடும் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் வலத்து கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஏன் செஞ்சார் ஆண்டவர்னா, நீ என்ன செய்தாய்? என் நாமத்தை மறுதலிக்காம இருந்தது மாத்திரம் இல்ல, என்னிடத்துல அன்பு கூர்ந்தது. அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த சபைக்கு பேரு அன்பின் சபை. அவங்க என்ன செய்தார்களாம்? கொஞ்சம் பலன் இருந்தது, நாமத்தை மறுதலிக்கல, வசனத்தை கை கொண்டாங்க. அதனால தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஏன் செய்யறாருன்னா, அவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு பெரிய. அந்த அன்பிடத்துல ஒப்பு கொடுப்போம், அந்த பரிசுத்தத்துல ஒப்பு கொடுப்போம், அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.